ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட எதை பற்றி சொல்ல போகிறேன்னு தெரியணுமா? அதுக்கு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கரெக்டாக 2 நாளுக்கு முன்னாடி, அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி ஐஎம்டி ஒரு அறிக்கையை விடுவிக்கிறாங்க. ஐஎம்டி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க தான் இந்தியா மீட்டியோராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். இந்தியா மீட்டியோராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க தான் இந்த வெதர் பற்றி அப்டேட் எல்லாமே கொடுப்பாங்க. ஐஎம்டி இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அடுத்த 5 நாளைக்கு யாரும் தேவையில்லாமல் வெளில வர வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐஎம்டி சில ஸ்டேட்ஸுக்கு எல்லோ அலர்ட்டும் கொடுத்துருக்காங்க. எல்லோ அலர்ட்டா? இப்போ என்ன மழையாக பெஞ்சிட்ருக்கு, வெயில் தான் பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஐஎம்டி கொடுத்தது மழைக்கான எல்லோ அலர்ட் இல்லை, ஹீட் வேவ்ஸ், அதாவது வெப்ப அலைகளுக்கான எல்லோ அலர்ட். இப்போது அந்த எல்லோ அலர்ட்டை எந்தெந்த ஸ்டேட்ஸுக்கெலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நார்த் கோவாவுக்கு அந்த எல்லோ அலர்ட்டை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தெலுங்கானாக்கும் அதே எல்லோ அலர்ட்டை கொடுத்துருக்காங்க. ஆந்திர பிரதேஷ்க்கும் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டுக்கும் கொடுத்துருக்காங்க, வெஸ்ட் பெங்காலுக்கும் கொடுத்துருக்காங்க, மத்திய பிரதேஷ்க்கும் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக அந்த எல்லோ அலர்ட்டை கர்நாடகாவுக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஹீட் வேவ்ஸால் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நமக்கு இருக்கிற டெம்பரேச்சரை விட 3 to 5 டிகிரி செல்சியஸ் அதிகமாக தான் இருக்கும். நம்ம இப்போ என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. அதை நான் இப்போது உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ரொம்ப 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 முக்கியமான விஷயம், நிறைய தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். 2வது, தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியில் போகவே கூடாது, நம்ம வீட்டிலே தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த சீசனில் வளரக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம தாராளமாக சாப்பிட்லாம். நிறையா இளநீ குடிக்கலாம், அப்படி இல்லைன்னா மோர் கூட சாப்பிட்லாம். நம்மளோட பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஃபிஷியல் கூல்ட்ரிங்க்ஸ் அப்புறம் ஐஸ்கிரீம்ஸ்லாம் அதிகமாக நம்ம சாப்பிடக்கூடாது. பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது நம்ம ரொம்ப கூலான ஐட்டம்ஸ், அதாவது ஐஸ்கிரீம் இல்லை கூலான கூல்ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு சளி, இரும்பல் அதெல்லாமே வரலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் கேட்கலாம், இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு யார்? நம்ம தான். ஏன் நான் நம்ம தான் சொல்கிறேன்னா, இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டினாவே நம்மளால் கார்பன் டை ஆக்சைடை மேனேஜ் பண்ண முடியாது. இதை பத்தாததுக்கு நம்ம ஃபேக்ட்ரிஸை வேறு கொண்டு அதில் வர ஸ்மோக்கும் கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுது. இந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே அப்படியே ஏர்த்துக்குள்ளேயே இருந்து நம்ம ஹீட்டெல்லாம் அப்படியே ட்ராப் பண்ணி வச்சிருது. இப்படி குளோபல் வார்மிங் வந்துச்சுனாவே இந்த மாதிரி விஷயம்லாம், அதாவது ஹீட் வேவ்ஸ் எல்லாம் சாதாரணமாக வர ஆரம்பிச்சிடும். இந்த ஹீட் வேவ்ஸை இப்போ தடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஆனால் ஃப்யூச்சரில் நம்மளால் தடுக்க முடியும். அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அது என்ன வழினா, மரத்தை வளர்ப்பது மட்டும்தான். இதனால் மட்டும்தான் நம்மளால் அந்த கார்பன் டை ஆக்சைடையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி கண்ட்ரோல் பண்ணோம்னா குளோபல் வார்மிங்கையும் கண்ட்ரோல் பண்ண முடியும்.